श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे प्रणीमहे च तत्त्वाद्यौ दम्पती जगदाम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिनवुध्वपुण्ड्रवन्तं त्रिजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்ச யதிராஜ சப்ததி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய மங்களாசாசனம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் ஆச்சரியமான ஸ்லோகம் யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் பஹாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா ததன்யமததுர்மத ஜ்வலிதசேதசாம் வாதினாம் சிரஸ்ஸு நிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் 40வது ஸ்லோகத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் எப்படி இருந்தேர் அப்படின்னும், வாதிகள் வந்தா சிஷ்யர்களே ஆச்சரியமாக வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய இருந்து அவர்கள் நன்கு கத்துண்டதுனால அப்பேற்பட்ட வேத அர்த்தங்கள் அதெல்லாம் புரிந்து இதர மத கண்டனத்திலையும் அவர்கள் சுலபமாக எதிர்கொள்ளவர்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனா பிற்காலத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு அப்புறம் இருந்த கூரத்தாழ்வார், சுவாமி திருக்குறகை பிரான் பிள்ளான், அப்பேற்பட்ட பல சிஷ்யர்கள் 74 சிம்ஹாசனாதிபதிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவளுக்கெல்லாம் அப்புறம் காலத்துல வரும் பொழுது நடாதூரம்மாள் வயசான காலத்துலலாம் அப்படி இருக்கும் போதே சுவாமி தேசிகன் சொல்றார், அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த சம்பிரதாயத்தை தான் கத்துண்டு. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர், அதுக்கப்புறம் திருக்குறுகை பிரான் பிள்ளான், அவர்கிட்ட எங்களாழ்வான், அவர்கிட்ட நடாதூரம்மாள், நடாதூரம்மாள் கிட்ட அப்புள்ளார் மூலமாக சுவாமி தேசிகன். அப்படி சம்பிரதாயமாக வந்த இப்பேற்பட்ட கிரந்த விஷயங்கள், அர்த்தங்கள், சம்பிரதாய அர்த்தங்கள், ரகசியார்த்தங்கள் இதெல்லாம் இருந்ததுனால இதுவே எனக்கு போதும். ஸ்ரீ பாஷ்யக பிற்காலத்துல இதர மதர்கள் திருப்பியும் ராமானுஜ மதத்தை வாதம் பண்ண வந்தா கூட, இப்பதான் ராமானுஜர் இல்லையே, அவர் சிஷ்யர்களும் ஓஞ்சி போயிட்டா, வயசாயிட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடியேன் ஒருத்தனே போரும். ஏன்னா இப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருப்பதனால, அடியேனுடைய சிரசில் அவளுடைய திருவடி அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால வகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா அப்படின்னு தன்னுடைய சிரசில் அவளுடைய திருவடி பலம் இருப்பதனால அவளை வாதம் பண்ணி ஜெயிக்கலாம். என்னுடைய இடது காலை அவ தலையில் யார் ஒருத்தர் எதிர்க்க வந்தா, ராமானுஜ மதத்தை எதிர்க்க வந்தா, அவளுடைய சிரசில தன்னுடைய இடது காலை வைத்து அமுக்குவேன், திருப்பியும் அவளால திரும்ப ஏந்துக்கவே முடியாதபடி அப்படின்னு இங்க ஆச்சரியமாக எடுத்து காட்டுரு. அதனாலதான் சுவாமி தேசிகன் அவருடைய இது பார்த்தாலே, அவதார விசேஷத்தை பார்த்தாலே, ஆச்சாரியர்கள் எப்படி பகவான் அவதார ரகசியம் உண்டோ ஒவ்வொரு அவதாரத்துல, அதே மாதிரி ஆச்சாரியர்களுடைய அவதார ரகசியம் அப்படின்னு பார்த்தாலும் தர்ம சம்ஸ்தாபனம் தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அதுலயும் முக்கியமாக என்னன்னா, அந்த கிரந்தங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்ணணும், வாதியர்களை வெல்லணும் அப்படின்னு துஷ்ட நிகிரகம், சாது ரக்ஷணம், இது ரெண்டுமே. துஷ்டர்னா இதர மத கண்டனமும் இருக்கு, ஸ்வமத ஸ்தாபனமும் இருக்கு, தர்ம சம்ஸ்தாபனம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுதே வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்திய நித்யாயமானே சங்கீரணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணயோ பூத் சஜயித்து பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு வேதே சஞ்சாத கேத், வேதங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர்கள் வந்துட்டா. அதுல சொல்லப்பட்ட இப்பேற்பட்ட யஜ்ஞயாகாதிகள்லாம் எதற்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சில பேர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். புராணங்கள்லாம் நிஷ்பிரமானே புராணி, இந்த புராணத்துல சொல்லப்பட்ட இதெல்லாம் கட்டுக்கதைகள், இதெல்லாம் அவாவாளுக்கு ஏத்தபடி எழுதிட்டா, இதுல எதுவுமே தர்மம் கிடையாது அப்படின்னு அதையே பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மாயாவாதே சமோதே, மாயாவாதம் அதிகமாயிடுத்து, இந்த லோகமே மாயம் அப்படின்னு, சூன்யம், இந்த லோகமே சூன்யம் அப்படின்ற பௌத்த மதம், ஜெயின மதம் அப்படின்றதெல்லாம் அதிகமாயிடுத்து. வேதத்துக்கு புறம்பாக நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டா. மாயாவாதே சமோதே கலி கலுஷ வசாத், இந்த கலி வசத்தினால
ராமானுஜருக்கு பிற்காலத்துல ராமானுஜர் அவதரிச்சு எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் களி பார்த்துட்டே இருந்துதான் எப்ப ராமானுஜருடைய அவதாரம் முடியும் திருப்பி நம்ம உள்ள பூந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமும் சில காலங்கள் தன்னுடைய சிஷ்யர்கள் இருந்தா இதுதான் சமயம் அப்படின்னு இருந்து கலியுடைய பிரபாவம் அதிகமாகும் போது தர்மத்ராணாய யோபு தர்மத்தை திருப்பியும் சம்ஸ்தாபிக்க சஜயித்து பகவான் சாட்சாத் திருவேங்கடமுடியானே தன்னுடைய கண்டாவதாரம் கண்டையாக சுவாமி தேசிகனாக அவதரிக்கிறார் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி சுவாமி திருக்குமாரரான குமாரவரதாச்சார் சுவாமி சொல்லும் பொழுது வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராத் சோதவேத்யேயம் விதர்க்கியாயாஸ்து மங்களம். சுவாமி தேசிகனுடைய மங்களத்துல வெங்கடேஷாவதாரோயம் சாட்சாத் திருவேங்கடமுடியானே அவதரித்தேர் அப்படின்ற. அதுக்குதான் 3000 படியில திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி அனுகிரகிக்கும் பொழுது சுவாமி திருவேங்கடமுடியானுடைய சங்க சக்கரங்களை ராஜா தொண்டமான் சக்கரவர்த்தி குடிச்சிட்டாராம். அப்ப பிற்காலத்துல வந்தவாளுக்கு அவாவா மத்தக்கார என்னன்னா சங்க சக்கரம் இல்லை அப்படின்னா பெருமாளே இல்லை அப்படின்ட்டா. இவர் அவாவா தேவத்தை இந்த தேவத்தை அம்மன் அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்ச உடனே திருப்பியும் இந்த சங்க சக்கரத்தை கொடுத்து இவர் சாட்சாத் திருவேங்கடமுடியான் தான் வேதத்துல சொல்லப்பட்ட ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமான திருவேங்கடமுடியான் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதனால அவருடைய கிரந்தங்களையும் அவருடைய அந்த கொள்கைகள் அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அவர் எப்படியாவது ஸ்தாபனம் பண்ணணும்னு பிற்காலத்துல அது அழியும் போது சுவாமி திருவேங்கடமுடியானே இது நம்ம பண்ணணும், நமக்கு எப்பேற்பட்ட அனுகூலம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அனுகிரகம் நமக்கு உதவியா இருந்தேர், அதனால நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவரே ஆசைப்பட்டாராம். அவர் அவதாரம் பண்ணலான்னு போகும்பொழுது கண்டை சொல்லித்தான் நானும் கூட வரேன் அப்படின்னு. அதனால திருவேங்கடமுடியான் அவதாரமும் திருவேங்கடமுடியானுடைய கண்டையினுடைய அம்சமும் உண்டு. கண்டையினால்தான் அது நாக்கு அந்த மணியுடைய ஓசை கேட்டா மங்களவாத்தியங்கள் 18 மங்களவாத்தியங்கள் சொல்லுவா. அதெல்லாம் கோவில் உற்சவத்துல தினந்தோறுமே அப்பேற்பட்ட மங்களவாத்தியங்கள்லாம் அந்த கோவில்ல வாசிக்கணுமா. அப்படி அப்ப 18 வாத்தியங்கள் வாசிக்க முடியலன்னா கூட ஒரு கண்டை போரும் அத்தனை மங்கள இதுக்கும் சமானமானது. அதனால கண்டையினுடைய நாதம் நமக்கெல்லாம் நல்ல அந்த கோவில் மணியை கேட்ட உடனே நல்ல அனுபவம் பகவத் அனுபவங்களை கொடுக்கும். ஆனா துஷ்டர்கள் அதை பார்த்து பயந்து ஓடுவாளாம். அந்த மாதிரி துஷ்ட நிகிரகம் பண்ண வாதியர்களை வெல்ல அந்த கண்டையே சுவாமியினுடைய நாக்குல அந்த அவருடைய வாதங்கள் அப்படி இருக்கு. பிரதிவாதிகள்லாம் பயப்படுவா. ஆனா ஸ்வபக்ஷத்துல இருக்கிறவாள்லாம் சுவாமி தேசிகனை அனுப்புமா சந்தோஷப்பட்டு இருப்பா அப்படின்னு. அப்போ வரேன் அப்படின்னு கண்டையும் அவதாரம் பண்றேன்னு திருவேங்கடமுடியார் வந்தேராம். உடனே ராமானுஜர் அவரும் வந்தேராம். யதீந்திராம் சோதவேத்யேயம் நானும் வரேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அத்தனையும் ஸ்தாபிச்சதுக்கு அப்புறமும் அவர் இருக்கும் பொழுது யாராலையும் வாதம் பண்ணி ஜெயிக்க முடியல. ஆனா அவருடைய அவதார காலத்துக்கு பிறகு திருப்பியும் இதுல இவ்வளவு தப்பு இருக்கே அப்படின்னு சில பேர் நிறைய பேர் ஏந்தாலாம். அதெல்லாம் இன்னும் விஸ்தாரமாக விளக்கணும். அதில் அவருடைய அவதாரத்திலேயே எல்லாத்தையும் 10 நவகிரந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனா கூட இன்னும் விஸ்தாரமாக இன்னும் திருப்பியும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாத அளவுக்கு அதை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு சுவாமி தேசிகனாகவே அவதரிச்சேர் அப்படின்னு இந்த 3 திருவேங்கடமுடியானும் அவருடைய கண்டையும் ராமானுஜரும் சேர்த்தியாக அவதரிச்சவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு. அப்படி ஆச்சரியமா இந்த ஸ்லோகமும் அப்படியே அமையிறது. ஏன்னா தேசிகன் அப்படியே சொல்றாரு இல்லையா, யார் எதிரிகள் வந்தாலும் நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினாலையும் அவருடைய சிஷ்யர்களுடைய திருவடி பலம் இருப்பதினாலையும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க தெரியுது. அதனால அந்த காலத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் காலத்திலேயே ஒரு உதாரணம் சொல்லுவார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருக்கும் பொழுது தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் அவதார சமாப்த காலத்துல பாஷ்யக்காரர் இல்லைன்னா என்ன ஆறுது, எங்களையெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு பாஷ்யக்கார் ஏன்னா எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அப்படின்னு அவள்லாம் பக்கத்திலேயே இருந்து அழுந்திருந்தாலாம். அப்ப சுவாமி சொன்னாராம், ஒரு வாட்டி கொங்கு பிராட்டி சிஷ்யர்கள்ல ஸ்திரீல ஒரு ஆச்சரியமான சிஷ்யர்கள் கொங்கு பிராட்டின்னு இருந்தா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர், அவளை போய் பார்த்துட்டு வாரும் அப்படின்னு அனுப்பிச்சாராம் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம். அப்ப அந்த அம்மா போகும்பொழுது எப்படின்னா தலைவரி கோலமா இருந்தாலும் தலை வாரிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் இவாளை பார்த்தவொன்னே இந்த மாதிரி பாஷ்யக்கார அனுப்பிச்சேர் நாங்கெல்லாம் சொன்னோம், பிற்காலத்துல யார் பார்த்துப்பா அப்படின்னும் பொழுதே அந்த அம்மா அவ முன்னாடியே என்ன பண்ணான்னா எண்ணெய் தடவி ஆச்சரியமா ஒரு பின்னலும் நல்லா சிக்கெல்லாம் எடுத்து வாரி அழகாக பின்னல் போட்டு அது ஒரு காஷாய வஸ்திரம் கலர்ல இருக்கிற ஒரு ரிப்பனை போட்டு அதை கட்டிண்டாலாம்.
அப்புறம் இவாள்லாம் வந்து ராமானுஜர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டா இதை சொன்னான். அதுதான் பாஷ்யக்கார் சொன்னேர், இத்தர வேதத்துல இப்படி பலவிதமான ஸ்ருதிகள் இருந்தாலும் அதை ஒவ்வொருத்தர் அபேதம் அபேதம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சமன்வயப்படுத்தி அதை அழகாக அர்த்தம் சொல்லி சிக்கு எடுத்து வேதமாதாவுக்கு ஒரு சைரந்திரியாக இருந்தது ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு அந்த காஷாய வஸ்திரம் காட்டுறது ஸ்ரீ பாஷ்யக்காரர். அவர்தான் வேதத்துல ஒவ்வொரு ஸ்ருதியில ஒன்னும் அத்தனையும் பிரமாணமாக எடுத்துக்கணும், ஒண்ணு தள்ளிட்டு மத்ததை வச்சு நம்ம அர்த்தத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த அர்த்தத்தை எடுத்து நமக்கு காமிச்சவர். அப்ப அவெல்லாம் அதை புரிஞ்சுட்டோம். ஆனா அது ஒரு விடை கிடையாது. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கப்புறம் பிற்காலத்துல யார் இந்த மதத்துக்கு ஒரு ஹானி வந்தா யார் பார்த்துப்பா அப்படின்னு தானே நாங்க கேட்டோம். அப்படின்னு உடனே திருப்பியும் போய் தொங்கி பிராட்டிய பாரும் அப்படின்னாலும் அந்த சமயம் போகும்போது என்னன்னா, அந்த காஷாய ரிப்பன் இல்லாம வெள்ளை கலர்ல ஒரு இது இருந்ததாம், ரிப்பனாக கட்டி அந்த தலையில அழகாக அலங்கரிச்சுன்னு வந்தாலும் அதை பார்த்து இவ சொன்னாலும். அதனால பிற்காலத்துல நானே ஒரு கிரகஸ்தாசிரமத்துல நானே அவதரிச்சு இந்த மதத்துக்கு ஏதாவது ஒரு ஹானி வந்தால் நானே அதை ரட்சிப்பேன் அப்படின்னு சொன்னேராம். அவர் தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் அப்படின்னு நம் பெரியோர்கள் நமக்கு அதை எடுத்து காமிச்சது. அதுதான் அங்க கொங்கு பிராட்டி காட்டுறா அப்படின்றது தெரியுது. பிற்காலத்துல அடியேனே வருவேன் அப்படின்னு சுவாமி பாஷ்யக்காரரே சொன்னேர் அப்படின்னு. அப்படி ஆச்சரியமாக இருந்தேன். இன்னைக்கும் பார்த்தா நம்ம மைசூர்ல, இப்ப நம்ம எல்லாம் கர்நாடக தேசத்துல இருக்கிறதுனால அடியேன் சொல்றேன், மைசூர்ல நம்ம பரகால மடத்துல சுவாமி தேசிகன் குட்டி தேசிகன் ஒரு தேசிகன் எழுதிருப்பேன். அவர் பார்த்தா தன்னுடைய வாம பாகத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த பாதத்தை காலை நீட்டிண்டு உட்காந்துரு, காலை கீழே வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். அதுவே இந்த ஸ்லோகத்துக்கு பிரமாணம் தான். சிரஸ்ஸு நிஹிதம்மயா பதம தட்சிணம் லட்சதாம் அப்படின்னு பிற்காலத்துல யார் சுவாமி பாஷ்யக்காரருடைய கிரந்தத்துக்கோ இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தோ எதிர்த்து வந்தா அவளை தலை தூக்க விடமாட்டேன், என்னுடைய இடது காலாலேயே வச்சு அமிக்கிடுவேன் அப்படின்னு சொல்றபடியாகவே அந்த இடது காலை கீழே வச்சுட்டு காட்டுற மாதிரி எழுதிருப்பேன். அது சாட்சாத் சுவாமி தேசிகனுடைய குமார வரதாச்சார் சுவாமி திருவாராதனம் பண்ண அர்ச்சா திருமேனி. அது பிற்காலத்துல அவருடைய சிஷ்யருக்கு கொடுத்து அப்புறம் பிற்காலத்துல திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி 3000 படி பண்ணதுனால அதுக்கு அந்த 3000 படிக்கு ஒரு பரிசாக கொடுத்தார். இன்னைக்கும் எழுதிருப்பேன். ஒரு தேசிகன் பார்த்தா கர்நாடக தேசத்து ஸ்டைல்லையே, எப்பயுமே கர்நாடக தேச சுவாமி தேசிகன் கிரீட்டத்தோடையே எழுதிருப்பேன். அது ஒரு குட்டி தேசிகன். அது பக்கத்திலே இந்த தேசிகன் எழுதிருப்பேர் ஒரு பாதத்தை கீழே போட்டு. அந்த மாதிரிதான் திருவேந்திபுரத்துல பிரம்மோத்சவம் முடிஞ்சு 3 நாள் விடாயர்த்தி உண்டு இல்லையா, அதுல ஒரு நாள் இந்த அலங்காரத்துல எழுதுவேன். சுவாமி தேசிகன் ஒரு கால் தொங்க போட்டுண்டும் ஒரு அபயஹஸ்தத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு காட்டினும் ஒரு காயில அந்த நாக்கு வெட்டக்கூடிய ஒரு ஆயுதம் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பேன். சுவாமி தேசிகனுக்கு எது ஆயுதம் அப்படின்னா அது பரமத பங்கத்தை ஸ்தாபனம் பண்ற மாதிரி. இத்தர வாதியர்களுடைய நாக்க அறுத்துடுவேன். அதே மாதிரி சத் விஷயங்கள் சத்பாத்திரமான சிஷ்யர்கள் வந்தா அவளுக்கு அபயம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாதத்தையும் திருவடியும் கீழே நீட்டிண்டு ஆச்சரியமா அந்த அலங்காரத்தை எழுதுவேன். அது பரமத பங்கத்துல, ஏன்னா பரமத பங்கத்துல நம் மதத்தையும் ஸ்தாபனம், ஸ்வமத ஸ்தாபனம் பரமத நிதர்சனம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை காட்டும்படியாகவே அந்த அலங்காரம் திருவேந்திபுரத்துல ஒரு அமையும் ஆச்சரியமாக அந்த ஒரு நாள் உற்சவத்துல. அப்படி அனுபவிச்சு நம் பெரியோர்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அனுபவிச்சுதான் அப்படி நம்ம உற்சவாதிகளை பண்ணியிருக்காங்க. ஒரு உற்சவமும் பெருமாளுக்காட்டும் ஆச்சாரியர்களுக்காட்டும் எடுத்து பார்த்தா நமக்கு இப்ப ஏற்பட்ட பிரமாணத்தை கொண்டுதான் உற்சவங்களே நடக்கிறது அப்படின்றத காட்டலாம். அதுக்கப்புறம் 42வது ஸ்லோகத்துல நான் சொல்லிட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இத்தர மதங்கள் யார் வந்தாலும் அவளை தலை தூக்க விடமாட்டேன். ஒருவேளை நம் மதத்துக்கு எதிராக வந்தா, ஆனா கூட சில பேருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, பாஷ்யக்காருடைய மதத்திலேயே இருந்தா கூட அந்த பாப வாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கர்ம வாசனைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால புனரப்பி திருணம் புனரப்பி மரணம் பாப்பங்கள் பண்ணிட்டேதான் இருக்கும். அந்த பாப்பங்கள் மேலும் மேலும் பண்ண ஏதாவது ஒரு இதுல நம்ம இந்த மத ஸ்ரீ பாஷ்யக்காரர் காட்டின பாதையை விட்டு விலகிட்டா எப்படி? அப்ப இந்த பாபங்கள் போக்குமா அப்படின்னு அனுமானம் வந்தா வேண்டாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். யதிராஜருடைய ஸ்ரீசூக்திகளே நினைச்சுட்டு இருந்தோம். மனசே தன்னுடைய மனசையும் ஆச்சரியமான இப்பேற்பட்ட பக்தர்கள் சத்பாத்திரர்களான அவருடைய மனசுக்கும் ஒரு சொல்றேன், பயப்பட வேண்டாம் யாரும் அப்படின்னு. பஜஸ்வ யதி பூபதே அனித மாதி துர்வாசன
கதத்வ பரிவர்த்தன ஸ்ரம நிவர்த்தனீம் வர்த்தனீம் லபஸ்வ ஹிருதயஸ்வயம் ரதபதாயதானுக்ரஹ த்ருத பிரஹிருதி நிஸ்பிருட துரித துர்விருத்தீம் நிர்விருத்தீம் அப்படின்னு ஆத்மா ஆத்மா ஆத்மகுணத்தோடு இருக்கிறவர்களுக்கு, நல்ல தர்மத்துல இருக்கிறவர்களுக்கு இங்க ஒரு போதனையாக பண்றேன். செய்த பாபம் தொடர்ந்து இருக்கிறதுனால, நல்லவளா இருந்தாலும் திடீர்னு செய்த பாபத்தினால துர்வாசனையில எப்படியாவது போய் பாதம் மாறிடுறோம். அப்படி இருக்கிறவாளுக்கு என்னன்னா, நமக்கு பாதையை அமைச்சு கொடுத்துட்டு, இப்போ தீர்த்த யாத்திரை அந்த காலத்துல எல்லாம் இப்ப நடந்து போனோம். இதுக்கு சுவாமி பரவாக்கோட்ட சுவாமியே இதுக்கு ஆச்சரியமான உதாரணத்தை சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய உதாரணம் எப்படி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் தீர்த்த யாத்திரை போனா நடந்து போனோம். நடந்து போற பாதையில பெரிய பெரிய ரோடும் வரும், சில இடத்துல ஒத்தையடி பாதை வரும். ஆனா போக போக அந்த ஒத்தையடி பாதை என்னன்னா அழகாக பண்ணியிருப்பான். அந்த ஒத்தையடி பாதை எல்லாரும் போகணும் அப்படின்னு. அந்த இடத்துல கல்லு முள்ளு எல்லாம் இருக்காது. அப்போ அந்த பாதையிலேயே போயிட்டோன்னா அந்த தீர்த்த யாத்திரையில போய் பெருமாள் அந்தந்த திவ்ய தேச பெருமாளை சேவிச்சுட்டு அங்க இருக்கிற குளத்திலேயோ அந்த நதியிலேயோ ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம வரலாம். ஆனா அதுல சில திருடர்கள் எல்லாம் இருப்பாளாம். அவ என்ன பண்ணுவான்னா, இதே மாதிரி பாதையில ஒத்தையடி பாதையில போகும்போது இன்னொரு பாதை போட்டு வச்சிருவா. பார்க்கச்சே இதுவும் பாதை மாதிரிதான் இருக்கும். ஏன்னா காடுகள் அங்கங்க மரம் வளர்ந்துருக்கும், ஒரு பாதை தான் இருக்கும். அது போட்டா சரி நம்ம அதை மாறிண்டு நம்ம அப்படி போயிடுவோம். கொஞ்ச தூரம் போனா முள்ளும் கல்லுமாக இருக்கும். இந்த பாதையில வந்தா இப்படி போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது முள்ளும் கல்லுமாக இருக்கும்போது அந்த திருடர்கள் உள்ள வந்துருவாளாம். முள்ளு கல்லுமா இருந்தா அங்க ஓடவும் முடியாது, நடுவுல போய் மாட்டின்னு இருக்கும். அப்ப அவ திருடிட்டு போயிடுவாளாம். அப்படிதான் இதர மதங்கள் அப்படி இருக்கு. அந்த மதங்களை நம்ம நம்பிண்டு ஆஹா இது ஏதோ சுலபமாக இருக்கே, நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு இதர மத பாதையில அவ போட்டதுல நம்ம போயிட்டோன்னா திருப்பியும் மறுபடியும் போய் அந்த முள்ளுல சிக்கிடுவோம். திருப்பியும் இந்த சம்சார சக்கரத்துல மறுபடியும் மாட்டின்றுவோம். அதான் ஒத்தையடி பாதையாக அந்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு எப்படி சாட்சாத் நம்மாழ்வார் அந்த போட்டு கொடுத்த பாதை, அது மூலமாக தானே நாதமுனிகள் ஆளவந்தார் ஸ்ரீ பாஷ்யக்கார் அப்படியே சுவாமி தேசிக அந்த சம்பிரதாயத்துல அவ போட்ட பாதையில நம்ம பிடிச்சுட்டோமானா நம்ம எதையும் கவலைப்பட தேவையில்ல. அர்ச்சிராதி மார்க்கம் போல இதுதான் நமக்கு இப்ப பூலோகத்துல இந்த பாதையில போய் பிடிச்சிட்டன்னா பகவான் திருவடி சரணாகதி பண்ணிண்டவா அர்ச்சிராதி மார்க்கத்துல நாளைக்கு தேவர்கள் எல்லாம் கொண்டாடி நம்மள மோட்சத்துக்கு அனுப்புவா. அங்க நம்ம ஆனந்த லோகத்துல பிரம்மானுபவத்துல இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த பாதையை விட்டு வேற வேற ஆசையினால சுலபமாக போகும், இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேன்னு இதர மதங்கள் போட்ட பாதையில நம்ம போனோமானா இந்த முள்ளும் கல்லுல சிக்கி திருப்பியும் இந்த சம்சார சாகத்துல விழ வேண்டியதுதான் அப்படின்றது இங்க எடுத்து காட்டுற. அதான் பஜஸ்வ யதி பூபதேஹே, நம்ம எல்லாருக்கும் நன்கான பாதை போட்டு கொடுத்தவர் யதி பூபதேஹே ராமானுஜர். யதிகளுக்கெல்லாம் குருவாக பூபதி ராஜாவாக இருந்த யதிராஜர். அப்பேற்பட்ட அவருடைய கிருபையினால நம்ம இந்த பாப வாசனைகள் முதல்ல இருந்து இருந்தா கூட, ஆனா இந்த பாதையை நம்ம பிடிச்சுட்டோமானா அந்த பாப்பத்தையும் யாருன்னா ரதபதாயுதானுகிரக சக்கரத்தையே வச்சுட்டு இருக்கிற பகவான் அந்த இதனால நம்மளுடைய பாப்பத்தை எல்லாம் சம்சார சக்கரத்திலிருந்து நம்மளுடைய பாப்ப புண்ணியங்களை மொத்தம் போக்கி அவன்கிட்ட நம்மளை சேர்த்துப்பான் அப்படிங்கிற. ரதபதா யதானுகிரக அப்படின்னா ரத சக்கரத்தையே சக்கரத்தையாக கொண்டவன். அவனுக்கு சக்கராயுதம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மகாபாரதத்துல பீஷ்மருக்காக அந்த தேர் தட்டையே தேருடைய அந்த சக்கரத்தையே எடுத்து சக்கரமாக சேவை சாதித்தாராம் பீஷ்மாச்சாரியார். அப்பேற்பட்டவர் இருக்க நம்மளுடைய பாபத்தை அவர் போக்குவார் இல்லையா. கதத்வ பரிவர்த்தனஹா. ஆனா இந்த ஒத்தையடி பாதை அப்படின்றத விட்டுட்டு வேற ஒரு பாதையில போனவர்களுக்கு, ராங் பாத் அதுல போறவர்களுக்கு சிரம நிவர்த்தனீம் வர்த்தனீம், சோர்வு, ஒரே திருப்பி திருப்பி போறோமே தவிர வரவே இல்லை, முள்ளும் கல்லுமாக இருக்கு. அப்பேற்பட்ட பாதையில நடந்துட்டே இருந்தா நமக்கு எதுவுமே ஒரு திருப்பி திருப்பி கவலைகள் வந்துட்டேதான் இருக்கு, மூச்சு வாங்கிட்டேதான் இருக்கும் அந்த இடத்துக்கு போனோம். ஆனா நிவர்த்தினீம் ஆனா ஒத்தையடை பாரதி அப்படின்ற பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்துக்கு போனவா அவ சகலமும் அவளுடைய ஹிருதயம் ஸ்வயம் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பா. அந்த சந்தோஷத்தை அவளே அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாட்சாத் பகவான் நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கி அவனிடம் சேர்த்துப்பான். துருதி பிரகிருதி நிஸ்பிருட துரித துர்விருத்தீம் நிர்விருத்தீம் அப்படின்னு இந்த முள் வலைகள்ல இருந்து காப்பாற்றி நமக்கு அனுகிரகிப்பான் அப்படின்றது இங்க ஆச்சரியமாக எடுத்து சொல்றேன்.
அப்படின்றது என்னன்னா, தன்னுடைய மனசையும் சக்ருத்தான சத்பாத்திரம் கொண்ட அனைவர்களுக்கும் மனசே கேளுங்கோள், எல்லாரும் கேளுங்கள். இப்பேற்பட்ட ராமானுஜர் போட்ட பாதையை நம்ம விட்டுட்டு திருப்பி வேற ஒரு பாதையில போகணும் அப்படின்னு நினைச்சா திருப்பியும் இந்த சம்சார சாகரத்துல திருப்பியும் உழ வேண்டியதுதான் அப்படின்னு அவருடைய எதிராஜர் அவர் சொன்ன நமக்கு அனுகூலமான இருந்த நமக்கு அப்பேற்பட்ட கிரந்தங்களை படித்துண்டு அதுல சொல்லப்பட்ட பகவானுடைய குணங்களை அனுபவித்து நம்ம இருந்தாலே அதுவே நமக்கு அர்ச்சிராதி கதியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அவர் காட்டி கொடுத்த பாதை சரணாகதி. இதை பண்ணிண்டாலே போறோம் ஆச்சாரியர் மூலமாக, வேற எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த கிரந்தங்கள் திருப்பி 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 கத்தியத்துவத்தை சொல்லிண்டு அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு குணங்களையும் நம்ம நினைச்சுட்டு இருந்தாலே நம்ம ஜீவித்தம் அப்படின்றது பகவானை அடைய இது ஒரு இதுவான மார்க்கம் அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுரு. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இந்த வழியெல்லாம் சொல்லிட்டேர். ஆனா இதர மதங்கள்ல பார்த்தா பெரிய பெரிய கிரந்தங்களாக இருக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் அப்படின்னு பார்த்தா நவ கிரந்தங்கள் தான் சொல்றோம். இவரது சின்னதா இருக்கே, அப்போ கம்மி தானே, கம்மியா தான் பண்ணியிருக்கேன். அப்ப கம்மியான கிரந்தங்கள் நமக்கு நல்ல பாதையை கொடுத்துருமா அப்படின்ற அனுமானம் யாருக்காவது இருந்தா அது சொல்றார், எத்தனை கிரந்தம் எவ்வளவு பெருசுன்றது முக்கியமா? அதுவா முக்கியம்? எது சாரம்? ஞாசதசக 10 ஸ்லோகம் சொன்னாலே அதுவே சாரமாச்சு. பெருசாதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெரியோர்கள் நம்மளால முடியும். பாதுகா சாஸ்திரம் எப்படி சுவாமி தேசிகனால பாதுகா சாஸ்திரமும் பண்ண முடியும், அதை சாரமாக ஞாசதசகமும் பண்ண முடியும். இல்ல தயாசதகமும் அதே விஷயத்த 100 ஸ்லோகத்துல ஆச்சரியமாக எடுத்தும் காட்ட முடியும். அதனால கிரந்தமுடைய பெருசு விஸ்தாரத்தை வச்சு அதுதான் வசத்தின்னு சொல்லிடக்கூடாது. அதுல இருக்கிற விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தானே முக்கியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அதை உதாரணம் எடுக்கிறேன். 43வது ஸ்லோகத்துல உமதி விஹித கிரந்த கிரந்தி பிரபூத மதாந்தர கிரஹிள மனச பஸ்யந்த்யல்பாம் யதீஸ்வர பாரதீம் விகடமுரபித்வக்ஷ பீட்டி பரிஷ்கரணோசிதஹ குலகிரி துலாரோஹே பாவி கியானிவ கௌஸ்துபஹம். பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல கௌஸ்துபம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு ஆபரணம் இருக்கு. அந்த அமிர்த மதனம் பண்ணும் பொழுது தேவர்கள் அதிலிருந்து வந்தது கௌஸ்துபம் அப்படின்னு. கௌஸ்துபம்னா ஜீவனை குறிக்கிறது. ஜீவாத்மாக்கள் எல்லாம் கௌஸ்துபம். இந்த ஜீவாத்மா மொத்தமும் பகவான் ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கானாம் கௌஸ்துபம் அப்படின்ற ஒரு ஆபரணத்துல. ஒரு பக்கம் வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி, அது பக்கம் இந்த பக்கம் அதுக்கு மகாலட்சுமிக்கு சமமாக அந்த கௌஸ்துபத்தை வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா ஜீவாத்மாக்களை வச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அவனிடம் சேர்த்துக்கத்தான் அவன் எப்பயுமே சங்கல்பிக்கிறான். நம்ம தான் இந்த லோகத்துல இருந்துட்டு இந்த மாயா லோகத்துல இருந்துட்டு அப்படின்னா இதுல ஆசைப்பட்டு நம்ம இருந்துட்டு இருக்கோமே தவிர, யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணா பகவான் முதல்லயே சேர்த்துக்க ரொம்ப ஆசைப்படுறான். அப்போ அப்பேற்பட்ட ஆபரணமான கௌஸ்துபத்தையும் குலகிரி துலாரோஹே, குலகிரி அப்படின்ற ஒரு பெரிய மலை, மலைகளிலேயே இந்த ஹிமாச்சல மலையோட பெரிய மலையாம். ஆனா அந்த மலையில பெரிய மரங்கள் செடி கொடி எல்லாம் கிடையாது, கல்லு அதுவுமே உபயோகப்படாத ஒரு பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்த உடனே தராசில வெயிட்டு போட்டா கௌஸ்துபம் இந்த பக்கமும் அந்த குலகிரி அப்படின்ற அந்த மலையை ஒரு பக்கம் வச்சா எது வெயிட்டு அது எல்லாருக்குமே தெரியும். அது சுவாமி தேசிக நீங்க சொல்லல, நீங்களே பார்த்துக்கோங்க, குலகிரி தான் வெயிட்டு. அப்ப அது கௌஸ்துபத்தோட வசத்தின்னு சொல்லிட முடியுமா? பகவானுடைய மகாலட்சுமிக்கு சமமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய தன்னுடைய ஹிருதயத்திலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய கௌஸ்துபம் அப்படின்ற ஆபரணத்தை விட வெயிட்டுல அதிகமாக இருக்க குலகிரி வசத்தின்னு யாராவது சொன்னா அது எவ்வளவு ஹாஸ்யமோ. அந்த கௌஸ்துபம் அப்படின்றது ஜீவனை குறிக்கிறதுனால அது எப்பேற்பட்ட கௌஸ்துபம் ஆகாரம் எது அப்படின்றது அதனுடைய பெருமை தானே. அப்போ அதனுடைய வெயிட்டை பார்க்கலாமா, அதனுடைய அது எங்க இருக்கு அப்படின்ற இடத்த பார்க்கலாமா, எப்பேற்பட்ட பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுன்னு தானே பார்க்கணும். அதனால அதுதான் வசதி. இருந்தா கூட கல் டைமண்ட் அப்படின்ற சின்ன கல் வியாபாரம் பண்ணா அது எவ்வளவு கோடியில வாங்கணும். ஆனா கல்லு அப்படின்றது நம்ம வித்தா எவ்வளவு கிலோக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்ப பார்க்கும்போது எது வசதி? அந்த டைமண்ட் தானே. அப்போ அதுவும் இது பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கிறது. அதனால அப்பேற்பட்ட கௌஸ்துபத்துக்கு சமமானது சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள். அதையும் இதர மதங்கள் இன்னும் பெருசாக பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம அது வசத்தின்னு சொல்ல அவசியமே இல்லை.
இதுதான் சாரம், சாரதமமான விஷயங்கள், வேத விருத்தமில்லாத, வைதிக மதத்துக்கு ஏத்த, சுலபமாக இருந்தாலும் வேதத்தினுடைய அனைத்து அர்த்தத்தையும் சாரமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சாட்சாத் எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள் தான் இருக்கு அப்படின்னு குமதி விஹித கிரந்தஹ. குமதினா குதிருஷ்டிகர், அவர்களுடைய நூல்கள், அது அந்த நூல்கள் கட்டப்பட்டது, அதை மிகப்படுத்தி சொல்றா எல்லாம், எக்ஸாக்ஜரேட். எப்பேற்பட்டது தெரியுமா, எவ்வளவு இருக்கு தெரியுமா, அப்படின்னா எவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம். மதாந்தர ஹைத்தர மதங்களுடைய கிரந்தங்கள் ஆனா வேதத்துக்கு விருத்தமாக இருக்கு. அப்படியே வைதிக மதத்தை ஏத்துக்கொண்டுதான் இருந்தாலும் சில பாகத்தை மட்டுமே வச்சு பிரமாணத்தை தன்னுடைய ஞானத்தினால அவ எழுதியிருக்காளே தவிர வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்த பிரமாணத்தை வச்சு அவ பண்ணல. கிரகில மனச பசியந்தியல்பாம் யதீஸ்வர பாரதீம். ஆனா பசியந்தியல்பாம் ஏதோ சின்னதாக இருக்கு, நவகிரந்தம் தானேன்னு நினைச்சிட வேண்டாம். யதீஸ்வர பாரதீம் அப்படின்ற ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய யதீஸ்வரருடைய பாரதீம்னா கிரந்தங்கள் கம்மிதான, அதனால இது எப்படி நமக்கு சத்மார்க்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சகல வேதத்துக்கும் புராணங்களுக்கும் பராசரர் வியாசர் இவாள்லாம் எத்தனை தர்மங்கள் பண்ணாலும் அதனுடைய சாரம் அத்தனையும், பகவத் குணம் அத்தனையும், நம்ம பகவானை அடைய அத்தனையும் இந்த இந்த நவகிரந்தங்கள்லயே நமக்கு கிடைக்கிறது. விகட முரபித்வக்ஷா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட முரபித்வக்ஷா, முராரியான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வக்ஷஸ்தலத்துல சாத்தின் இருக்க பரிஷ்கரணோச்சிதாக அப்பேற்பட்ட ஆபரமானது கௌஸ்துபகா அப்படின்னு குலகிரி துலாரோஹே பாவிக்கியானிவ. அந்த குலகிரியும் அந்த கௌஸ்துபத்தையும் வெயிட்டு போட்டு பார்த்து எது பெருசுன்னு சொல்லுவாளா அப்படின்றத இங்க எடுத்து நமக்கு இங்க சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தம் எப்பேற்பட்ட சாரமான விஷயம் அப்படின்றத எடுத்து இங்க காட்டுற சுவாமி தேசிகன். 44வது ஸ்லோகத்துல ஸ்தவிர நிகம ஸ்தோம ஸ்தேயாம் யதீஸ்வர பாரதீம் குமதி பணதி க்ஷோபக்ஷீபா க்ஷிபந்து பஜந்து வா ரசபரிமள ஸ்லாகா கோஷா ஸ்புடத் புடபேதனம் லவண வணிஜ கற்பூரார்த்தம் கிமத்யபிமன்யதே. சரி, இவ்வளவு சாரமானது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் அப்படின்னு சொல்லியாச்சு, வேதத்துக்கு எல்லாம் சமன்வயப்படுத்தின அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட அர்த்தங்கள் மூலமாக ஒத்தையடி பாதையை பிடித்தாலே நமக்கு பகவானுடைய திருவடியை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் சில பேர் ஒத்துக்கலையே, குதிருஷ்டிகள் ஒத்துக்கலையே, அதனால இதுல ஏதாவது லோபம் இருக்கா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவ ஒத்துக்கலைன்னா என்ன, சில பேர் இது தப்புன்னு தெரிஞ்சே ஒத்துக்க மாட்டான்னா அப்பேற்பட்டவா அவ வேதத்தை வச்சுதான் சப்தத்தை வச்சுதான் பிரமாணமாக சொல்லணும் அப்படின்னு கூட தெரியாம தன்னுடைய ஞானத்தை வச்சு ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இத மதிச்சா என்ன மதிக்கலன்னா என்ன. எப்போ உனக்கு அப்பேற்பட்ட அந்த பாக்கியம் இல்லையோ, அந்த வேத அனுகிரகம் இல்லையோ, அவனுடைய மனசுக்கும் அவனுடைய அந்த மூளைக்கும் இதெல்லாம் அவனால யோசிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவன் அவன் இத பத்தி பெருமையா சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை, இது நீச்சம்னு சொன்னாலும் கவலை இல்லை, அவ்வளவுதானே. அதனால அவர்களை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்றது இங்க. வேதம் அனாதி, அந்த வேதம் அனாதி காலமாக இருக்கு. பகவான் தான் வேதத்தை ஏற்படுத்தினேர்னு இல்லை. இப்ப ராமாயணம் அப்படின்னா வால்மீகி மகர்ஷி சொன்னார், வேதம் அப்படின்றது ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை, அதுவும் பகவானை போலவே அனாதி காலமாக இருக்கு. அந்த வேதத்தின் மூலமாக தான் சிருஷ்டி ஸ்திதி கிரமங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடிதான் மறுபடியும் இந்த பிரளயத்துக்கு அப்புறம் அதே இதுலதான் பகவான் மறுபடியும் சிருஷ்டிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வேதத்துல எல்லா வாக்கியமும் பிரமாணமே. இதுல நான் நிர்குணத்தை எடுத்துக்க மாட்டேன், சகுணத்தை தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சில பேர் சகுணத்தை எடுத்துக்கல, நான் நிர்குணத்தை மட்டுமே எடுத்துப்பேன், நிர்குண ஸ்ருதிகள், அங்க பகவானுக்கு குணமே இல்லைன்னு சொல்றது. ஆனா சுவாமி பாஷ்யக்காரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது கெட்ட குணங்கள் எதுவும் இல்லை, அதுதான் நிர்குண ஸ்ருதிகள் சொல்றதுன்னு. குணங்கள் இருக்குன்னு சொல்ற இடம் எல்லாம் நல்ல குணங்கள் இருக்கு பகவான். எதெல்லாம் இந்த உலகத்துல நல்ல குணம் அப்படின்னு ஏற்றுக்கப்பட்டதோ அது அத்தனையும் பகவானுக்கு பூர்த்தியாக இருக்கு. சகுண ஸ்ருதி வேதத்துல எங்கெல்லாம் குணம் இருக்குன்றதோ அந்த இடம் எல்லாம் நல்ல குணத்தையும், எங்க இல்லைன்றதோ அது கெட்ட குணம் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா பாஷ்யம் பண்ணி கொடுத்திருக்கு. ஆனா சில பேர் நிர்குண பிரம்மம் அப்படின்னு எடுத்து அவனுக்கு குணமே இல்லைன்னு.
அப்ப சகுன ஸ்ருதிலாம் அதை நம்ம பிரமாணமா எடுத்துக்க தேவையில்லைன்னு பாதி விட்டுட்டா. அப்படி நம்மளால விட முடியாது. ஸ்ருதி வாக்கியம் பிரமாணம் அனாதி காலமாக இருக்கு. அது அபௌருஷேயம் ஒருத்தனால பண்ணப்பட்டது இல்லைன்னு என்னைக்கு நமக்கு தெரியுமோ அதுல இருக்கிற ஒரு வாக்கியமும் அப்பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? அப்படி இருக்கிற அந்த வேதம் அது நிர்குணம். பேதம் அபேதம் அப்படின்னா அப்ப பேத ஸ்ருதியை மட்டும் அபேத ஸ்ருதியை மட்டும் நான் எடுத்துட்டு பேத ஸ்ருதியை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுதான் சகுன ஸ்ருதி. பேதம் பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற பேதத்தையும் காட்டுது. அபேதமான பகவானுடைய நம்ம சரீரம், நம்ம எல்லாருமே அவனுடைய சரீரம் அப்படின்னு காட்டும். அந்த விஷயத்தெல்லாம் ஆச்சரியமாக ஒவ்வொரு அந்த வேத பிரமாணத்தையும் எடுத்து நமக்கு சமன்வயப்படுத்தி அர்த்தங்கள் முதல்ல ஸ்தாபனம் பண்ண விசிஷ்டாத்வைத ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அப்படி அந்த வேதத்துக்கு அப்பேற்பட்ட இது கொடுத்திருக்கு. அதை இல்லைன்னு சொல்ற மதங்கள் அவளுடைய ஞானத்தை போக்குல அதுக்கு அர்த்தம் பண்ணக்கூடியவா, அவ இதை ஒத்துண்டா என்ன, ஒத்துக்காட்டி என்ன, இதுல என்ன நமக்கு ஆயிட போறது அப்படின்னு நீங்க சொல்றேன். ஸ்தவிர நிகம ஸ்தோமஹா அந்த காலத்திலிருந்து வந்த வேதம் அனாதி காலமாக இருக்கு. ஸ்தேயாம் யதீஸ்வர பாரதீம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் அப்பேற்பட்ட வேதத்துல பிரமாணமாக கொண்டதுதான் ஒவ்வொரு ஸ்ரீ சுக்திகளுமே. குமதி பணதி க்ஷோபக்ஷீபாக அப்படின்னு குதிருஷ்டிகள் வாதங்கள் பண்ணது, அவளுடைய சொந்த மூளையை கொண்டு அர்த்தங்கள் பண்ணது, அதை வச்சு தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணது. சில பேர் வேதத்தை ஒத்துக்காதவர்கள், சில பேர் சிலத்தை மட்டும் ஒத்துண்டவர்கள். அது நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு கிபந்து பஜந்துவா அப்படின்னு அதை எப்படி நம்மளால ஒத்துக்க முடியும்? அதனால அவ பூர்த்தியா ஏத்துண்டாலும் ஒண்ணுதான், ஏத்துக்காட்டியும் ஒண்ணுதான். ரசபரிமள ஸ்லாகா நம்ம எல்லாம் நல்ல பாலோ இது பண்ணுச்சு, நல்ல பெருமாளுக்கு சக்கரை பொங்கல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் சுகந்தமான வாசனைகள் வரணும், அதனுடைய ருச்சி அதிகமா நல்லா ஆகணும் அப்படின்னு கொஞ்சோண்டு குங்குமப்பூ போடுவோம், பச்சை கற்பூரம் சேர்த்துப்போம். அது இன்னும் வாசனையை கூட்டும். அந்த சாப்பிடுறதும் பகவான் அமோகமாக போக்கியமான அம்சயித்த பிரசாதம். நம்மளும் அதை ஸ்வீகரிக்கும் பொழுது அது ஆச்சரியமான டேஸ்டாவும் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள், குங்குமப்பூனுடைய விலை எவ்வளவு? குங்குமப்பூ நம்ம கிராம்ல தான் வாங்குவோம், கிலோல வாங்க மாட்டோம். அது எப்பேற்பட்ட காஸ்ட்லியான வஸ்து. அதாவது கொஞ்சம் போட்டாலே போறோம். இதை சாதாரண ஒரு லவண வணிஜா கற்பூரார்த்தம் கிமத் அபிமன்வதே அப்படின்னு ஒரு கற்பூரம் விற்கிறவனுக்கு என்ன தெரியும்? அவன் உப்பு உப்பு விற்கிறவனுக்கு என்ன தெரியும்? உப்பு கிலோ கணக்குல விற்பான். நம்ம ஆத்துலயே நிறைய உப்பு வாங்கி வச்சுப்போம். ஏன்னா டெய்லி நம்ம சாப்பாடுக்கு உப்பு தேவை, அதனால நம்ம நிறைய வாங்கி வச்சுப்போம். ஆனா கற்பூரம் அவ்வளவு கிலோ கிலோ வாங்குவோமா? கற்பூரம் சின்ன கிராம்ல தான் வாங்குவோம். ஏன்னா ஒண்ணு சுட்டிக்க போட்டா போறோம். அது அதனுடைய மகிமை அந்த கொஞ்சத்தினாலேயே அது அந்த பூர்த்தியான பிரசாதத்தையும் ஆச்சரியமாக ஆக்கிடும். அப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் அப்படின்றது சின்னதாக இருந்தாலும் அது கொஞ்சம் போட்டா போறோம், அது வேத அர்த்தங்கள் அத்தனையும் பரிமளிக்க செய்யுது. வேதத்துடைய அர்த்தத்தை அவளை தப்பா சொல்லிட்டா, ஆனா அதை இன்னும் பரிமளிக்க செய்யுது. அதனால கிலோ கணக்குல உப்பு விற்கிறவனுக்கு குங்குமப்பூ வாங்கும் போது என்ன சுவாமி இந்த பேக் அளவுக்கு குழுமே அப்படின்னா அவ்வளோ பைசா, இது எப்படிப்பா, இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஆயிடுது. அதனால எப்பயுமே உப்பு வித்தவனுக்கு இதனுடைய மகிமை புரியாது. அதனால அவன் இதை ஏத்துண்டா என்ன, ஏத்துக்காட்டி என்ன அப்படின்றது இங்க எடுத்து ஆச்சரியமா காட்டுரு. அதனால இதர மதங்கள் எப்படின்னா அந்த ஆஸ்ட்ரிச்னு ஒண்ணு பெரிய ஒரு பறவை இருக்கும், அது தன்னுடைய தலையே பூமியில வச்சு உள்ள போயிடுமா, தன்னுடைய தலையே உள்ள வச்சிடும், அப்புறம் வெள்ளவர்த்தி கஷ்டப்படும். அந்த மாதிரிதான் அவளுடைய இது அப்படின்னு இங்க எடுத்து சொல்லி. அதுக்கு அடுத்தது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி பெருமைகள்லாம் சொல்லிட்டேன். மத்தவா ஏத்துண்டா என்ன, ஏத்துக்காட்டி என்ன, அந்த 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 ஸ்ரீசுக்திகளும் அவர் காட்டின பாதையும் போனாலே பகவத் திருவடி அடையலாம்னு சொல்லிட்டு வந்தவர் இப்ப சொல்றேன். என்னதான் இருந்தாலும் பாப வாசனையினால காமத்தை விட முடியாது. ஆசையை விடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை பத்ருஹரியே சொல்றாரு. விஸ்வாமித்திர பராசர இவர்களெல்லாம் காட்டுறாரு உதாரணம். விஸ்வாமித்திரர் போன்ற மகர்ஷிகள் என்னுடைய பிராண மூச்சு பசி அத்தனையும் அடக்கி தபசு பண்ணாலும் இந்திரன் ரம்பா ஊர்வசி அனுப்பும் பொழுது அவ அந்த காமத்துல வசப்பட்டுடுறா, ஆசையில திருப்பியும் அவளுடைய தபஸை இழந்துடுறான். அப்புறம் திருப்பியும் அவர் தபசு பண்ணேர் அப்படின்னு இருக்கு. பராசரரும் ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்காக மயங்கிட்டார். அது என்ன பத்ருஹரியோட சுவாமி தேசிகர் இங்க சொல்றாரு, பெருமாள் தெய்வங்களே அப்படிதான் இருக்கா, என்னைக்குமே அவ அந்த ஆசைகள்ல இருக்கா. ஆனா இந்த யதீஸ்வரர் ராமானுஜருடைய கிரந்தங்கள் படித்தவர்களும் அவருடைய சிஷ்யர்களும் பகவத் சரணத்தையே வேண்டா. அவளுக்கு இந்த ஆசைகள் மேல இந்த லௌகீக விஷயத்துல பெரிய ஆசையே கிடையாது. அதுலயே கிரந்தங்களை தினமும் நம்ம
வாசிண்டு வந்தா அப்படின்றத எடுத்து சொல்றேன். பஹதி மகிழா மாத்யோ வேதாஸ்திரீ முகைஹி பரதனுதயா வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம்வதம் மதன கதனைர் அக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயா அப்படின்னு யதீஸ்வர ஆசிரியிச்சவர்கள் அவளுக்கு இப்பேற்பட்ட ஆசைகள் அப்படின்னு லௌகீக ஆசைகள் கிடையாது. பகவான் திருவடி மேல ஆசைகளும் திருப்பி திருப்பியும் அவளுடைய கல்யாண குணத்திலையும் பகவானுடைய கல்யாண குணத்திலையும் அவனை கைங்கரியத்திலையும் மட்டுமே ஆசையோட இருப்பார்கள். ஆனா இங்க உதாரணம் எடுக்கிறார் பிரம்மா. பிரம்மா 9 பிரஜாபதி வஹதி, அவருடைய பிரம்மாவினுடைய நாக்கிலேயே சரஸ்வதி தேவியை வச்சுருக்கு. தன்னுடைய மனைவியை விடவே இல்லையா, விட்டு கொடுக்கலையா. எப்பேற்பட்டவர்னா நான்முகத்திலையும் எப்பயும் 4 வேதங்களை எப்பயுமே சொல்ல, வேத ஸ்திரீமுகை, அவர் ரிக் யஜுர் சாம வேதத்தை எப்பயுமே சொல்லக்கூடியவர், அவருடைய வேதமே வாசிச்சுட்டு இருக்கவர். ஆனா நாக்கிலேயே சரஸ்வதியை வச்சுட்டாராம். மகிழாமாத்யோ அப்படின்னு 9 பிரஜாபதிகளுக்கு தலைவனான சதுர்முக பிரம்மா சரஸ்வதி ஆசையிலேயே இருக்கு. ரிஷி போகும்போது கூட சரஸ்வதியோடயே பேசிட்டு இருக்கேன். அங்க ரிஷியை மதிக்கல, அதனால சபிச்சுட்டேர் அப்படின்ற சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அவரை மிஞ்சிட்டேராம் சிவபெருமான். பர தனுதயா வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே அப்படின்னு பாதி பாகத்தை தன்னுடைய உடம்புல அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு பார்வதி தேவிக்கு கொடுத்துட்டார். அப்போ அவர் ஒரு பாதி அவர் ஒரு பாதி பார்வதி சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு பாகத்தையே கொடுத்துட்டாராம். அவரும் நர்த்தனம் ஆடினேர். அந்த ரிஷி சபிச்சுட்டார், லிங்க ரூபமாக போயிடு அப்படின்னு. அப்போ சாட்சாத் பகவான் எடுத்துட்டு அவர் பார்த்தா ததபி பரமம் தத்துவம், ஸ்ரீமன் நாராயணனான பரம தத்துவமானவர் கோபீஜனஸ்ய வசம்வதம், கோபீஜனர்களுக்கு கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகளுக்கு கட்டுப்பட்டுட்டே அவா சொல்றதையே கேட்டுட்டு இருக்கேன். சாட்சாத் மகாலட்சுமி வக்ஷஸ்தலத்துல இருந்தா கூட அப்பேற்பட்ட மகாலட்சுமியும் விட்டு கோபிகள் மேல ஆசையில இருக்கு, ராசக்கிரீடையில இறங்கிட்டேன். ஆனா இப்பேற்பட்ட பெருமாள் இவாள் தேவதைகள் பிரம்மருத்ராதிகள் கூட விடுங்கோ, அவளும் ஜீவாத்மால வசந்த ஜீவாத்மா. அவ உயர்ந்த பதவியில இருக்கா, அவளுடைய பூர்வ கர்மாவினால பல யஜ்ஞயாகங்கள் பண்ணி அந்த பதவி அடைஞ்சிருக்கா. ஆனாலும் அவளுக்கு காமம் இருக்குன்றத கூட ஒத்துக்கலாம். ஆனா சர்வேஸ்வரனான பரபிரம்மம் அவரும் கோபீஜனசிய வசம்பதாம், பக்தர்கள் கோபீஜனர்களுக்கு வசம்பட்டு அவளுடைய ஆசைகள் நிறைவேற்றின்றிருக்க. ஆனா மதன கதனை அக்லிஷ்யந்தே, ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய யதீஸ்வர சம்சயாக அப்படின்னு யதீஸ்வரர் ஆசிரியிச்சவர்கள் எந்த ஒரு விதமான லௌகீக ஆசையும் இல்லாம எதையும் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவினா கூட தர்ம காரியத்துக்காகவும் தர்ம சிந்தனையினாலையும், குழந்தைகள்னா பிற்காலத்துல ஆராதனத்துக்கும் பகவத் கைங்கரியத்துக்குமே இருக்கிறதுனால அந்த கர்மாவுக்காகவே அத்தனையும் பண்ணக்கூடியவர் கர்மயோகிகள். அப்படி இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் அனுபவிச்சு அந்த அந்த கிரந்தங்களை படிச்சு பகவத் பாஷ்யக்காரருடைய இதுல வந்தவா இப்படிதான் இருப்பா அப்படின்றத எடுத்து காட்டுற. இதுவும் நகினிந்தா நியாயம். அங்க பெருமாளை தப்பா சொல்றேன்னு இல்லை, பாஷ்யக்காரரை வசத்தியாக சொல்ல அவள் அப்படி சொல்றேன். ஏன்னா இந்த யதீஸ்வரருடைய சிஷ்யர்கள் தெரிஞ்சிடவாளாம் கோபிஜனன் அப்படின்னா என்னன்னா ராசக்கிரீடை, ஜீவாத்மாக்காகவே பரமாத்மா இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சதுனால இவா எதுக்கு மத்த நீச்சமான வஸ்துவில ஆசைப்படுவா அப்படின்ற இடத்தான் இங்க எடுத்து காட்டுற மாதிரியாக அந்த பூர்வமான பகவத் குணத்தை புரிஞ்சிட்டதுனாலையும் அந்த ராசக்கிரீடை அப்படின்ற ஜீவாத்மா பரமாத்ம தத்துவத்தை புரிஞ்சிட்டதுனாலையும் ஜீவாத்மா பகவானுக்கு கைக்கரியப்படுறதே குணம் அப்படின்றதெல்லாம் கிரந்தங்களை எடுத்து காட்டினதுனாலையும் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்துல வந்தவர்கள் என்றும் சிறந்து பகவத் கைங்கரியமும் அந்த இந்த மாதிரி நீச்சமானையும் நித்தியமாக இல்லாத ஒரு விஷயத்தை ஆசைப்படாத நித்திய வஸ்துவான பகவத் கைங்கரியமும் அந்த ஆனந்த லோகத்துல பிரம்மானுபவமும் மட்டுமே ஆசைப்படுவார்கள் அப்படின்றது இங்க எடுத்து காட்டுறேன். அப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு ஆச்சரியமாக இந்த ஸ்லோகங்கள் நமக்கு அனுபவிச்சோம். மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி